தூத்துக்குடி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடுவதற்காக கனிமொழி எம்பி மனு செய்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் வைக்கலாம். மேடம், தூத்துக்குடி தொகுதியில் இரண்டாவது முறையாக மனு செஞ்சிருக்கீங்க, எப்படி பாக்குறீங்க மேடம்? எப்படி பார்க்கறதுனா, ஒரு நல்ல உணர்வாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. 5 ஆண்டு காலம் தூத்துக்குடியிலே பணியாற்ற கிடைத்த இந்த வாய்ப்பு, அந்த மக்களோடு அவர்களை புரிந்து அவர்களுடைய கோரிக்கைகளை உணரக்கூடிய வாய்ப்பு, என்னால் முடிந்தவரை அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். மீண்டும் அவர்களுக்கு பணிபுரிய, அவர்களோடு வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன். ராஜ்யசபாவிலும் இருந்திருக்கீங்க, லோக்சபாவிலும் இருந்திருக்கீங்க, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு மேடம்? எப்படி ஃபீல் பண்றீங்க அது? இல்ல, ராஜ்யசபால ஒரு காலகட்டத்திலே மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அது ஒரு கற்றுக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகளை அளித்த ஒரு மன்றமாக இருந்தது. ஆனால் இங்கே மக்களவைக்கு வந்த பிறகு மக்களோடு இணைந்து வேலை செய்வது என்பது, என்னுடைய தொகுதியிலே பணியாற்றுவது என்பது, அதைவிட இன்னும் மனிதர்களை புரிந்து கொள்ள, மக்களை புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருந்திருக்கிறது. ஃப்ளட் அப்பயும் நீங்க ஃபீல்டுக்கு போயிருந்தீங்க. இப்போ களத்தில் எப்படி இருக்கு? அதே போல கடந்த முறை தமிழிசை சவுந்தரராஜனை எதிர்த்து போட்டிட்டீங்க. இந்த முறையும் ஏதாவது பெரிய லெவலில் பெரிய வேட்பாளர்கள் மீண்டும் தமிழிசையே நின்றால் அல்லது நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் நின்றால் எப்படி இருக்கு மேடம் போட்டி உங்களுக்கு? யார் வேட்பாளர், நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வேட்பாளர் என்பது முக்கியமில்லை. நம்முடைய பணி என்னவாக இருக்கிறது என்பது மட்டும்தான் முக்கியம். ஒரு கொஸ்டின். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பகிர்ந்திருக்கார் புதிய தலைமுறைக்காக ரமேஷ்.